குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எதிர்வினை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எதிர்வினைங்கிறது வந்து சில பேருக்கு அந்த திஷ்டிகள் படும். இப்போ நீங்கள் உங்களை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கான் அப்படின்னாவே என்னுடைய தாட்டு, அந்த எதிர்வினை தாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள் எண்ணம் வந்து தப்பாக இருந்தாவே உங்களுக்கு வந்து மைனஸ் தான். எண்ணங்கள் தான் லைஃபு. ஒருத்தருக்கு பாம்பு கடிக்குது, பொழைச்சிட்றான். இன்னொருத்தருக்கும் பாம்பு, அதே பாம்பு இன்னொருத்தருக்கு கடிக்குது, அவன் செத்துடுறான். ஏன் தெரியுமா? முதல்ல கடித்தான் பார்த்தீங்களா, பாம்பு தானே, ஒரு கட்டைப்படியா அங்கே கிழிச்சுடு, வராது, பாய்சன் வெளியே போயிடும். நம்பிக்கை, பொழைச்சிட்டான். கடிச்சது, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, அவன் அசாதாரணமாக சொன்னான். ரெண்டாவது கடித்தவன் ஐயோ பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னான். ஐயோன்ற அந்த இதுலேயே பிளட்டு சர்க்குலேஷன் ஃபாஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த பாய்சன் சர்ன்னு ஹார்ட் வரைக்கும் வந்துட்டு போயிடும் ஒன்று பட்டு பண்ணால். விரதங்கள் வந்து சாமி பக்தி மூலியமாக வந்ததுங்கிறதை விட உங்களுடைய உடலை சீராக வைத்துக்கொள்வது, அதுக்கு பேர் தான் விரதம். கணவனுக்காக விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் விதி. நீயா இருக்க மாட்ட, புருஷன் பேரை சொல்லியாவது நீ இருன்னு கடவுள் போட்ட சாபம் அங்கே இருப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற யூத்து இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப கேவலம். எந்த நேரம் எதுன்னு பீஸா ஈஸா பிசாசா என்னென்னமோலாம் வருது. மனுஷன் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுல இன்னொரு விஷயம் வந்து இப்ப இந்த செய்வினைகள்லாம் செய்யறாங்க. வந்து ஒருத்தரை பிடிக்கலன்னா அவரை காலி பண்றதுக்கு செய்வினை செஞ்சா போதும் அப்படின்னு. அப்படி முடியுமா? செய்வினைங்கிறது உண்மைதானா? எதிர்வினை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எதிர்வினைங்கிறது வந்து சில பேருக்கு அந்த திஷ்டிகள் படும். இப்போ நீங்கள் உங்களை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கான் அப்படின்னாவே என்னுடைய தாட்டு, அந்த எதிர்வினை தாட்டு உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு விதத்தில் இதெல்லாம் வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா பலருடைய வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்களா, ஒருத்தனை பார்த்தோன்னா அப்படி எரி வந்துடுறீங்களா, அது சில இப்போ எனக்கு நான் ஒரு மனிதனாக இருந்தாலும் எனக்கு ஒரு பவர் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியாது. அது மைனஸான பவர்னால் உங்களுக்கு பாதிக்கும் அந்த பார்வையோடு பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி திருஷ்டிகள்லாம் இருக்குது. பட் அது வந்து எந்த அளவுக்குன்னா, நீங்கள் கரெக்டான ஆளாக இருந்தால் அது உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்களும் அதே கேரக்டர் இருந்தால் உங்களை அது பண்ணுறது பண்ணணும். பொதுவாக வந்து திஷ்டிங்கிறது வந்து ஒரு விதத்தில் உண்மைதான். அது காரணம் என்னென்னா இந்த பொறாமைத்தன்மை, அது அதனால் வர்றதா அந்த திஷ்டிகள்லாம். அதுக்கு தான் சில பரிகாரம், எலுமிச்சம்பழம் சுற்றி போடு, இந்த மிளகா சுற்றி போடு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பரிகாரம் அப்படின்னு என்ன கேட்டால், நம்மளுக்கு எதோ திஷ்டி பட்டிருக்குன்னு நீங்கள் நினச்சாலே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அதையெல்லாம் மறந்து ஒரு தியானத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், திஷ்டியில் உங்களை விட்டு போயிடும். நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு கடவுளை போய் பார்க்குறது அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு மாதிரி தியானம், மனத்தை ஒருநிலைப்படுத்தி ஒரு 10 அதை நீங்கள் யாரை வேணால் இது கடவுள் நினைக்கலாம், இல்லைங்க உங்கள் கட்ட பொண்டாட்டி நினச்சிக்கலாம், நீங்கள் யார் வேணால் நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு வேணால் வச்சவனையும் கூட நினச்சிங்க. இந்த தியானத்திலே இருந்தீங்கன்னா அது விலகிடும். சிலது வந்து அந்த சில பரிகாரங்கள் செஞ்சால் அந்த இதை நீத்த முடியும், இந்த கோயிலுக்கு போங்க, என்னென்ன பூஜைகளை பண்ணுங்கன்னுலாம் சொல்கிறாங்க. அது தேவையில்லைங்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்கிறேன். எந்த விஷயமும் அது எப்படி நடந்துதா நடக்குமா நடக்கலையாங்கிறத விட ஒரு நம்பிக்கை, இதை போய் பண்ணிட்டா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறீங்களா, அந்த நம்பிக்கையை தான் உங்களை க்யூர் பண்ணுது. அவ்வளோ, அது நம்பிக்கை தான். அதர்வைஸ் வந்து இந்த கோயில் இதுக்காகத்தான் வந்துன்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் இப்படியெல்லாம் நடந்து ஒரு வேளை ப்ரூவ் ஆன விஷயங்களாக இருக்கும். நம்ம பார்த்துக்கலையே ஒழிய அதில் அனுபவிச்சவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல போகும்போது இது போய் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குதியா அப்படிங்கிற நம்பிக்கை. நடந்தால் தானே எதுவுமே நம்புறீங்க. நான் முதலே சொன்னேன், மனிதனுடைய நம்பிக்கை என்ன, உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் நம்புவீங்க, அடுத்தவனுக்கு நடந்தால் நம்பவே மாட்டீங்க. ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து முன்னுக்கு வந்திருப்பான், அவனை பார்த்து இவெல்லாம் எப்படி சம்பாரிச்சாம்பிங்க. ஒருத்தன் அநியாயமாக வந்து சம்பாதிச்சிருப்பான், அவன் சம்பாதிப்பான்னு தெரியா பாருங்க. தப்பாக பண்ணுறவனை பாராட்டுறீங்க, கஷ்டப்பட்டு வர்றவனை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்பிக்கை அன்னைக்கு வீண் போகாது. ஸோ எல்லாமே நம்பிக்கை தான். கடவுளும் அப்படித்தான், நம்பிக்கை தான். இப்போ நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்ன நம்புறீங்க, நம்ம எல்லாரையும் இந்த கேமராமேன் நம்புறாரு, இப்போ நம்ம பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜனங்க நம்புகிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள அவன் அதை பார்த்தேன் அப்போ இன்னொரு ஜனங்கிட்ட சொல்கிறான், அவனை நம்புகிறான்.
ஸோ நம்பிக்கை தான் அதெல்லாம். ஸோ அதனால் அதெல்லாம் இப்போ இதில் வந்து ரொம்ப உள்ள ஊடுருவி போய் பார்க்க முடியாது சில விஷயங்கள்லாம். அது உங்களுக்கு நடக்கும் பொழுது மட்டும் நம்புவீங்க. அவ்வளோ. அது மாதிரி சிலர் சொல்றாங்க அந்த செய்வினை வந்து திரும்ப அடிச்சிடும்னு சொல்றாங்க. நம்ம ஒரு ஆளுக்கு மேல ஒரு செய்வினை செய்யறோம், அதுல அவங்க சைடு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் இருக்கு, எல்லாம் அவங்க சைடுல நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க மனசு சுத்தமா தெய்வம் திரும்படி வேணா பாக்ஸரா அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க செய்வினையே வேணாம் சார். உங்க எண்ணம் வந்து தப்பா இருந்தாவே உங்களுக்கு வந்து மைனஸ் தான். எண்ணங்கள் தான் லைஃபு. ஸோ அதனால வந்து இந்த செய்வினை உங்க எண்ணங்க தான். இவன் வச்சிருப்பானோன்னு நினைக்கிறதே நீங்கள் முதல்ல தப்பு. இவன் என்ன வச்சா நம்ம போடா வச்சுட்டு போடா எனக்கு ஒன்றாகுது அந்த நம்பிக்கையோடு இருங்க, நல்லது. அதுதான் பரிகாரம். ஸோ ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்கிறேன். இவன் வச்சிருப்பானோ அப்படின்னு ஏன் பார்க்குறீங்க? வச்சையா மாமனை வச்சுட்டு போ, என்ன ஒன்றும் பண்ணாது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நம்பிக்கையோட நம்பிக்கை வீண் போகாதுங்கிறது எல்லா விஷயத்திலையும் அதான் உண்மை. இப்போ நம்பிக்கையை பற்றி பேசுகிறீங்கள, ஒருத்தருக்கு பாம்பு கடிக்குது, பொழைச்சிட்றான். இன்னொருத்தருக்கும் பாம்பு, அதே பாம்பு இன்னொருத்தருக்கு கடிக்குது, அவன் செத்துடுறான். ஏன் தெரியுமா? முதல்ல கடித்தான் பார்த்தீங்களா, பாம்பு தானே, ஒரு கட்டைப்படியா அங்கே கிழிச்சுடு வராது, பாய்சன் வெளியே போயிடும். நம்பிக்கை, பொழைச்சிட்டான். கடிச்சது, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, அவன் அசாதாரணமாக சொன்னான். ரெண்டாவது கடித்தவன் ஐயோ பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னான். ஐயோன்ற அந்த இதுலேயே பிளட்டு சர்க்குலேஷன் ஃபாஸ்ட் ஆயிரும். அப்போ இந்த பாய்சன் சர்ன்னு ஹார்ட் வரைக்கும் வந்துட்டு போயிடும். உடனே பட்டு பண்ணால் அது சாதாரணமாக விட்டிங்கன்னா அது ஏறுறதுக்குள்ளேயே அது க்யூர் பண்ணலாம். அதனால பாம்பு கடிச்சுன்னா மேல் பக்கம் ரத்தம் போகாமல் கட்டு போட்டு அறுத்து. இதுதான் ஆக நம்பிக்கை தானே. அவன் என்ன நம்பிக்கை, என்னடா பண்ணிடும் அப்படின்னு நம்பினா உயிர் பொழைச்சான். ஐயோ இது என்னமா ஒன்று பயந்தான், சுத்தம் முடிஞ்சு போச்சு. ஸோ லைஃப் எல்லாம் அப்படி தான். ஒருவேளை இதெல்லாம் பாம்பு பற்றி தெரிஞ்சதுனால தான் இந்த பாம்பு பற்றி டைலாக்கு பேசுனேன் என்னமோ. சொல்லுங்க. சில விரதங்கள் இருந்தால் அது வாழ்க்கையை வளமாக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. வந்து சிலர் வாரந்தோறும் விரதம் இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது, எந்த விரதம் இல்லை விரதங்கள் வந்து சாமி பக்தி மூலியமா வந்ததுங்கிறதை விட உங்களுடைய உடலை சீராக வைத்துக்கொள்வது, அதுக்கு பேர் தான் விரதம். இப்போ ஒரு சந்தி அப்படின்னா காலையில் பொதுவாக வந்து காலையில் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட்றோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டோம்னா மறுபடியும் மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்றோம். அப்போ எம்டி ஸ்டமக். அப்போ ஸ்டமக் ஃபுல் எம்டியாக இருந்தால் அசிடிட்டி எல்லாம் ஃபார்ம் ஆகும், அது வயிறெல்லாம் கெட்டுரும். அதுக்காக என்ன மார்னிங் டிஃபன் மட்டும் ஹெவியாக எடுக்கணும். அதை பிரேக்ஃபாஸ்ட்னா இங்கிலீஷில் நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும். அதன் பிறகு அதே அளவுக்கெல்லாம் மற்ற 3 நேரம் எடுக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கிற எல்லா விட்டமின் லொஸ்க்கு பாடியில் ஒன்றா கலக்கிறது. அந்த கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறது அந்த முதல்ல எடுக்கிற ஃபுட்டு தான். இப்போ மத்தியானம் பசின்னு ஒன்று வரும், இறைப்பை கேட்குதில்ல, அதுக்குண்டானதான் சாப்பிடணும். அதே மாதிரி நைட்டு. ஸோ வந்து விரதங்கள் என்பது நீங்கள் கண்டினியூவாக விடாமல் சாப்பிட்டுட்டு, சப்போஸ் என்வி சாப்பிட்றனா இருக்கலாம், நான் வெஜ்ஜே நிறைய சாப்பிட்றனா இருக்கலாம், அவன் ஸ்டமக்குக்கு இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். சும்மா மிஷின் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா தேஞ்சு வீணாக போயிடுதில்ல, துருப்பிடிச்சு போயிடும். அது மாதிரி என்ன, இது உணவுக்குழல், சிறுகுடல், பெருகுடல், இதுக்கெல்லாம் ஓரளவு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்காக இருக்கிறது தான் விரதம். இப்போ ஒரு சந்தி இருக்கிறாங்கன்னா ஒரு நேரம் வந்து சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த தன்மை, அதுக்குண்டான ஒர்க்கை வந்து கம்மி பண்ணுறீங்க. ஸோ அது நல்லா இருக்கும், டீசன்ட், ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த விரதம் நோன்பு அப்படிங்கிறது எதுக்கு வந்தோன்னா கடவுள் பேரை சொல்லும் பொழுது ஒரு பயத்தோடு செய்வீங்க. இப்போ நம்ம வேண்டிய சாமி, நான் வந்து உனக்காக நான் வந்து விரதம் இருக்கு, உனக்காகன்னு சொல்கிறது இவன், ஆனால் இவனுக்காக தான் விரதம் இருக்கிறது. சொல்லும்போது கடவுளை உன்னை நம்பி இவனை நம்பி தான் இருக்கான், ஆனால் சொல்லும் பொழுது கடவுளை உன்னை நம்பி நான் விரதம் இருக்கேன், என் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. விரதம் இருக்கிறது எதுக்கு? உடம்பு பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு. ஆக இவனுடைய செயலை, இவனுடைய நம்பிக்கையை இன்னொரு மேலே பழிய போட்டுக்கிட்டு செய்கிறத விரதம். ஸோ விரதம் நோன்பு என்பது வந்து தவறான விஷயமே இல்லை, ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம். ஏன்னா உங்கள் உடல் ஒரு சீராக இருக்கணும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொன்று தானே சாப்பிட்றீங்க. ஒரு வெயில் காலத்தில் ஐஸ் சாப்பிடணும்னு தோணுது, அது ஒரு குளிர் தன்மை. குளிர் காலத்தில் போய் ஐஸ் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க, வார்ம் அப்பு தான் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி வந்து விரதம் வந்து விரதம் நோன்பு அப்படிங்கிறது வந்து, இப்போ இவங்கெல்லாம் வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி நோன்பு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபுட்டு ஸ்டைலில் நான்வெஜ் எல்லாம் அதிகம் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த 40 நாள் 48 நாள் நோன்பு இருக்காங்கன்னா அவங்க அந்த குடல், அந்த உடல் அமைப்பெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு, அது கடவுளின் பெயரால் அதை வந்து கடவுளை நம்பி அதை செய்கிறாங்க, அவங்க உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா?
ஸோ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நோன்பு இந்த மாதிரி விரதம் இருக்கிறது எல்லா மதங்கள்லையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கசப்பு கஞ்சியெல்லாம் கொடுக்கும். கிறிஸ்டியனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் ஃப்ரைடே வரதுக்கெல்லாம் இதுதான் சாப்பிடுவாங்க. அப்போ அது ஒரு நோன்பு விரதம். ஸோ உன் உடலை ஒரு வருஷத்தில் அந்த 365 நாளில் கொஞ்ச நாள் சீரமைக்கிறது ஒரு 10%. அப்படி தான் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை, நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா விரதம் வந்து யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது நல்லது. இப்போ சிலர் வந்து என்னென்னா கணவருக்காக மனைவி விரதம் இருக்காங்க, அது சரியா தப்பா அப்படின்னு. கணவனுக்காக விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் விதி. நீயா இருக்க மாட்ட, உன் புருஷன் பேரை சொல்லியாவது நீ இருன்னு கடவுள் போட்ட சாபம் அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்களுக்காக விரதம் இருக்கு, அவங்களுக்காக விரதம் இருக்கிறதெல்லாம் அம்பக்கு, அதெல்லாம் சும்மா. கடவுளுக்கு பயப்பட்டு அதுக்கு பயப்படுறதுனால நீ உன் உடம்பை காப்பாத்துக்கு இருக்கிறதா விரதம், வேற ஒன்றும் கிடையாது. உன் உடலை நீ பாதுகாத்துக்கொள், அதுக்கு நீயே எடுக்கிற முடிவு, அதுக்கு துணையாக இருப்பது கடவுள், அவ்வளோதான். சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து அசைவம் சாப்பிட்றது நல்லது இல்லை, சைவம் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்க வந்து சிலர் வந்து அசைவத்தை கைவிட்டுட்டு சைவத்துக்கு கூட மாறுறாங்க. வந்து உங்களோட அட்வைஸ் என்ன சார்? வந்து அசைவம் சைவம் எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? எதை வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட்ற பொருள் என்ன வேணாலும் சாப்பிடும், ஆனால் அளவாக சாப்பிடுங்க, வேற ஒன்றுமே இதில் இல்லை. நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க, வெஜ்ஜும் சாப்பிடுங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வேணாலும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அளவு. ஒரே பொருளை ஒரு லட்டு சாப்பிட்டா நல்லதுன்னா 9 லட்டு சாப்பிட்டா உண்டு இல்லைன்னு ஆகிரும். தன்மை தெரியுமில்ல, ஓவராக சாப்பிட்டா அது ஒழுக்கக்கேடு தான். அளவு சாப்பிடுன்னா எனக்கு சித்தர்கள்லாம் சொன்னது, ஒரு வயிற்றில் 3 பங்காக பிரித்துக்கொள். ஒரு பங்கு உணவு, ஒரு பங்கு தண்ணி, ஒரு பங்கு காற்று. உடலுக்குள்ள டோட்டலாக இங்கிருந்து இது வரைக்கும் பெருங்குடல் வரைக்கும் தண்ணி, காற்று, உணவு, இந்த 3மே அளவாக இருக்கணுமா. இந்த ஓவர்லோடு ஆத்துறது, ஓவராக தண்ணி குடிக்கிறது, ஓவராக எல்லாமே தப்பு. இந்த 3 சீராக இருந்தால் நீங்கள் எப்பவுமே அப்படி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இதுதான் உண்மை. அதனால் இதை தின்னு அதை திங்காதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே ஜீரணம் ஆகும். ஆனால் கண்ட்ரோல். இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடல் இந்த அளவுக்கு ஜீரணம் பண்ணி அனுப்பும். நீங்கள் அது ஜீரணம் பண்ண அளவுக்கு மொத்தமாக போட்டிங்கன்னா, இப்போ ஒரு மிஷினில் சார், ஒரு மாவு அரைக்கிற மிஷின்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவான். கோதுமையும் அரிசி அரைக்கும் போது மொத்தமாக கொட்டினா மிஷின் நின்று போயிடும். அந்த மாதிரி தான் இது. நீ கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, எதை வேணாலும் உள்ள அரவு பண்ணும், லிமிட், அவ்வளோதான். அதனால் எது வேணாலும் சாப்பிடலாம். சித்தர்கள் என்ன சாப்பிட்டாங்க சார்? அவங்க சைவம் சாப்பிட்டாங்களா? இல்லை, சித்தர்கள் இல்லை, என் மாமிசமெல்லாம் சாப்பிட்டு சித்தர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. சித்தர்களுக்கு வந்து விஷத்தன்மையும் தெரியாது, நல்லது கிடையாது, எது வேணாலும் சாப்பிடுவாங்க. அப்படித்தான் சித்தர்கள் இருந்தாங்க. பட் அவங்க வந்து அந்த காலங்களில் சித்தர்கள் வந்து கனிகள், பழம், காய்கறி, கனிகள் இதுதான் சாப்பிடுவாங்க. அதை விட என்னென்னா வேக வச்செல்லாம் சாப்பிடணும், அப்படியே சாப்பிட்றவங்க தான். கனிகள்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க, காயெல்லாம் அப்படியே கழிச்சு சாப்பிடுவாங்க. அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்கான் இருக்கு, அதெல்லாம் அந்த காலங்கள் என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஆடு மாடு திங்கிறதும்பா. நோ, சிறுநீரக கோளாறு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுற ஒரு பெரிய காய். ரத்த சம்மந்தப்பட்ட இது இருக்குது பாருங்களா, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இதையெல்லாம் க்யூர் பண்ணுற ஒரு மெடிசன் இருக்கும். எல்லோரும் கோவக்காயை பார்த்தீங்கன்னா அது கேவலமாக பார்த்துருக்கோம். உண்மையிலே நீங்கள் வந்து டெய்லி ஒரு கோவக்காய் இருக்குல்ல, ஒரு 2 கோவக்காய் நல்லா கழுவி எடுத்து பச்சையாகவே கடிச்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. அது ரீசன் என்னென்னா, அது கிட்ட எல்லாம் நினைக்கிறேன் அது என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் யாராவது கோவக்காய் கடிச்சு சாப்பிட பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்து போய் சமைச்சு தான் சாப்பிட. நீ கோவக்காயை சாதாரண கடிச்சின்னா வெள்ளரிக்காய் இருக்குல்ல, பச்சை வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவ்வளவு நல்லது. பியூர் பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான மெடிசன் கோவக்காய். நீங்கள் நிறைய பாருங்கள், ஆடு மாடுகள்லாம் அதிகமாக சாப்பிடாது, அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அந்த ப்ரோட்டீன் சத்து சொல்கிறோம்ல, ப்ரோட்டீன் நம்ம பாடியில் குறைஞ்சதுனா டயர்ட் ஆயிரும், இந்த ப்ரோட்டீன்லாம் அதிகமாக கிடைக்கும் கோவக்காய். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து விரும்புறதில்ல. எப்போ பாரு முட்டை, சிக்கனு ஃப்ரை, பிரியாணி, அது மனிதன் வந்து அவனுடைய ஸ்டைலை மாற்றினான். நல்லா இப்போல்லாம் நுங்கம்பாக்கம் சைடு போனால் எங்கள் தெருவில் மெயின் ரோட்டில் குறைஞ்சது ஒரு 100 கடை இருக்குது, பிரியாணி கடை. காலையிலையும் பிரியாணி சாப்பிட்றாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க, ராத்திரியும் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து உடலுக்கு கேடு. நான் அதான் சொல்கிறேன், எதை எந்த நேரத்தில் எந்த அளவு இல்லைங்க, அளவெல்லாம் சாப்பிட்றாங்க, தப்பு. அதனால தான் இவ்வளவு நோய்கள். ஸோ அளவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க, பட் லிமிட், ஃபுட் லிமிட். அது உங்களோட ஃபுட் சிஸ்டம் பற்றி சொல்ல முடியுமா சார்? நீங்கள் இப்போ இதெல்லாம் கோவைக்காலாம் சொன்னீங்களா சார்? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சில ஃபுட்டுகள் வந்து நான் வந்து ஃபுட்டில் ஓரளவு கண்ட்ரோலாக நடத்தேன். எப்படின்னா அந்த
இந்த சீசனுக்கு எது வருதோ காய்கறி அதுதான் சாப்பிடுவேன். இந்த சீசனுக்கு ஏற்ற காய்கறி. இப்போ வெயில் காலம் மாங்காய் கிடைக்குதா, ஓகே. வெயில் காலம் இளநீ சாப்பிடணுமா, சாப்பிட்டுக்குவேன். தர்பூசணி சாப்பிடணும், நல்லது, சாப்பிட்டுக்குவேன். அந்தந்த சீசனுக்கு விளையுது பார்த்தீங்களா, அதுகளை நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் ரெண்டாவது வந்து எவ்ரி 3.5 hours 4 மணி நேரத்துக்குள்ள எதையாவது ஒன்று குடலுக்கு செலுத்திடுவேன். நான் லிமிட்டு தான். நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட மாட்டேன். எங்கள் அப்பா ஆர்மி மேன், அவருன்னு சொல்லியிருக்காரு, எப்பவுமே வந்து பாதி வயிறுக்கு வச்சுக்கடா அப்போ அவர் சொன்னது. சித்தர்கள் சொன்னது 1/3, இவர் சொன்னது பாதி வயிறு தான் எப்பவுமே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே தூக்கம் தள்ளு டயர்ட் ஆயிடுவேன். அது நீங்கள் இராணுவத்திலே பாருங்கள், மூக்கு முட்டை சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. அவங்க கண்ட்ரோல், எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் இருக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்க. அது மாதிரி நீங்கள் ஃபுட் கண்ட்ரோலாக இருந்தால். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பிஃபோர் 8 o'clock மார்னிங் டிஃபனை முடிச்சிடுவேன். 12 to 1 o'clock லஞ்ச். அதுமாதிரி ஈவினிங் லைட்டாக ஸ்நாக்ஸ். அப்புறம் நைட்டு ஒரு 8 o'clock லைட்டாக டிஃபன். இது சயின்டிஃபிக்காக சொல்ல, இதில் சுகர் அதிகம் சாப்பிடாதீங்க, இப்போ சுகர் அதிகமாக கோதுமை சாப்பிடுங்க நல்லது, அரிசி குறைச்சிக்கங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். சித்தர்கள் நம்ம சாப்பாடு சிஸ்டம் பற்றி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற சொன்னோம், சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து எதையுமே வந்து விளைஞ்சதை அப்படியே சாப்பிட்டு பழகு. நம்ம எல்லாம் மாற்றிட்டோம், வேக வச்சு சாப்பிட்றது. வேக வச்சு சாப்பிட்டா அதோடைய சத்து பவரே போயிடும். நீராகாரம், காய்கறிகள், பழங்கள்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க அந்த காலம். இப்போ இருக்கிற சித்தர்கள் என்ன சாப்பிட்றான்னு எனக்கு தெரியாது. பட் அப்போல்லாம் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள். அந்த நெருப்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதில் வந்து கொதிக்க வச்சு தண்ணிங்கிறதெல்லாம் வந்த காலத்துலேயும் கூட அவர் வந்து கஞ்சி தண்ணி மாதிரி தான் குடிப்பாங்க. அப்புறம் பழைய கஞ்சியெல்லாம் குடிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ குளிச்சு தெரியுங்களா? கஞ்சி குடிக்கிறோம்ல, இந்த பழைய கஞ்சி சாப்பிட்றதுங்களா, பழைய சோறு சாப்பிட்றது, பழைய சோறு சாப்பிட்றதுன்னா அது வெயில் காலங்களுக்கு சூப்பரு. நீங்கள் அதே குளிர் காலத்தில் சாப்பிட்டா ஒத்துக்காது. இப்போ உங்களுக்கு பாடி ஹீட்டுன்னா உங்களுக்கு போடுற எந்த மருந்து மாத்திரையும் அது சூடாக தான் இருக்கும். சூடு தான் சூட்டை உடைக்கும். அந்த தத்துவம் தான். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். அது நம்ம நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எங்கே எது கிடைக்குதோ அப்படியே தூக்கி உள்ளே போட்டு அப்புறம் உடம்பு சரியில்லாமல். அப்போ இன்னைக்கு இருக்கிற யூத்து இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப கேவலம். எந்த நேரம் அது பிசாசா என்னென்னமோலாம் வருது. அதெல்லாம் உண்மையிலே வயிற்றுக்கு கேடு. சாப்பிட்லாம், அதுலேயே ஒரு லிமிட்டாக வச்சு ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு தரம் சாப்பிட்டோன்னா ஓகே. தினமும் அது தின்னுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பேஸ்ட்டு சார், அது இந்த மைதா மாவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான் சாப்பிடணும். அது வந்து போன குடலில் ஒட்டிக்குமா. நான் ஒன்றும் டாக்டர் படிக்கலை, பொதுவாக அதனுடைய தன்மை அதுதானே. ஸோ அதாவது ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா இருந்தாவே உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதுதான் ஒன்று சார். வணக்கம் சார், நன்றி சார். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை சொன்னேன். நேயர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5-6 பேர் திட்டுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா இருக்கிறீங்க. இன்னி 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் இது சொல்கிறேன். ரெண்டாவது, நான் சொல்கிற விஷயமெல்லாம் என்னுடைய கற்பனையில் வந்தது அல்ல. இதெல்லாம் அனுபவங்கள், படித்து தெரிந்து கொண்டது, கேள்விப்பட்டு தெரிஞ்ச விஷயங்க. இதுகளில் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்படியும் சிலதெல்லாம் இருக்குதுன்னு நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேனே ஒழிய, எல்லாம் இது சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனம் இல்லை. அவருடைய அனுபவங்களை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு. நல்லது சொல்கிறேன், நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா ஏற்றுக்குங்க. இதில் மைனஸாக எதுவுமே இருக்காது. சிலது மைனஸாக தெரிஞ்சாலும் அதுக்கு உண்டான அடிப்படை நம்ம தற்காப்பாக என்ன இருக்கணுங்கிறது அதில் இருக்கும். ஸோ நம்ம தான் காப்பாற்றிக்கணும் மொழியை, இன்னொருத்தர் வந்து காப்பாற்ற மாட்டார். ஸோ எந்த ஒரு இதுலேயுமே இப்போ ஒரு இயற்கை சீரழிவு வருது அப்படின்னா நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தோம்னா இந்த மாதிரி புயல், காற்று, அந்த பஞ்சபவனுடைய செயல்பாடு அதாவது உயிர் இனங்களை பாதுகாத்து கொள்ளலாம். பொருள் போனால் போதுங்க, நான் மறுபடியும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் உயிர்கள் அழிவதை நம்ம தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்ம வந்து இயற்கைக்கு மரியாதை கொடுக்கணும். இயற்கையைத்தான் வணங்க வேண்டும். அந்த இயற்கையை தான் நம்ம பயப்படுறோம். அந்த பயம் என்பது தான் கடவுள். ஆக அந்த பயம் என்ற கடவுளை நம்புங்கள். அந்த பயத்தோடு இருந்தோம்னா நம்ம எந்த விஷயத்திலும் தப்பு தண்டா செய்யவே மாட்டோம், நிச்சயமாக செய்ய மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அறிவை வளர்த்து கொண்டு நம்மளுடைய அது விஞ்ஞான ரீதியாக, மெஞ்ஞான ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கடவுள் ரீதியாக அதுக்கெல்லாம் நான் வரல. பட் மனிதன் மனிதநேயத்தோடு மனிதனாக இருந்து
நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள். அதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுத்துருக்கேன். அடுத்த முறை வந்து உங்கள்கிட்ட பேசும்போது இன்னும் பல விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாம்பு புத்து அனுமோனுங்க. போயிட்டு வரோமுங்க. வணக்கமுங்க.